இந்த வீடியோவை பார்க்க வந்த தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் ஆகிற வீடியோவை பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நாங்க ஏதாவது ஒரு டாபிக்கை பத்தி பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த டாபிக்கை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டாபிக்கை பத்தி வீடியோ போடுறோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். அதுக்கு முன்னாடி சர்வர்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சர்வர் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு டேட்டா பேஸ். அங்கே அந்த டேட்டா பேஸ் சொல்ல முடியாது, ஒரு மிஷின். அங்கே வந்து நம்மளோட டேட்டாஸ் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி நம்மளோட ப்ராசஸ் எல்லாத்தையுமே பண்ணி நம்ம அங்கே ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாமல் நம்ம வந்து வச்சு பார்த்துப்போம். இதுதான் சர்வர். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட மெயின் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணுறது எல்லாமே நம்ம இங்கேருந்து தான் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்ற இடத்துல வந்து சர்வர் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது அப்படின்றது கிடையாது. இந்த சர்வர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணும். ஸோ தட் நாம் வந்து நம்மளோட ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதையும் நம்மளோட கோட்லேயும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த தேர்ட் பார்ட்டி, இந்த சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற தேர்ட் பார்ட்டிஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AWS Lambda, கூகுள் கிளவுட் ஃபங்க்ஷன், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் ஃபங்க்ஷன், இவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சருக்கு முன்னாடி இந்த சர்வரோட ஒரு குட்டியான ஒரு ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சர்வர். நம்ம வந்து நம்மளோட ஆஃபீஸ்லேயே சர்வர் வாங்கி வச்சு அந்த மிஷின்லேயே நம்ம எல்லாத்தையும் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது, நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே அந்த மூலியமாகவே நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா தான் க்ளவுட் அப்படின்னு வந்தது. அது வந்து ஒரு லொக்கேஷனில் அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நாம் அங்கே ஒரு விர்ச்சுவல் மிஷின் வாங்கி செட்டப் பண்ணுறது, டிபி டிசைன் பண்ணுறது, ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறது எல்லாமே இங்கேருந்து அந்த விர்ச்சுவல் மிஷின் ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து லான்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து இந்த சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். பட் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அங்கே சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர்னு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த டேட்டா பேஸ் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணிவிட்டு இது மட்டும் பண்ணால் போது இது அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது, அதை மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் அந்த க்ளவுட் ப்ரொவைடர்ஸே அது எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். ஸோ நம்ம பேசிக்காக சர்வர் ஆர்கிடெக்சரில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு டிபியை டிசைன் பண்ணுறது, அதில் டேட்டா எப்படி போய் எடுத்து ஸ்டோர் பண்ணணும், எப்படி எடுத்துகிட்டு வரணும், எந்த டிசைனில் ஸ்டோர் பண்ணணும், அதுக்கான ஸ்கீமா, அதோட எந்தெந்த டேபிள், என்னென்ன ஃபாரின் கீ, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். பட் இந்த சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சரில் அது எதுவுமே டிஃபைன் பண்ண தேவையில்லை. நீங்கள் டிபி செலக்ட் பண்ணால் போதும். ஸோ அதுவே வந்து இப்போ வந்து NoSQLக்கு தனியாக ஒரு டிபி இருக்கும், ரிலேஷனல் டேட்டா பேஸ்க்கு தனியாக அவங்க வந்து செட் ஆஃப் டிபிஸ் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இப்போ வந்து டேட்டாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இப்போ நீங்கள் வந்து லிமிட் வந்து செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து 500 GB யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் வந்து 10 GB யூஸ் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு தான். ஸோ இப்போ 10 GB வாங்கிட்டு 500 GBக்கு டேட்டா வருதுன்னா அதுவும் வேஸ்ட்டு தான். இதுவே எல்லாமே நீங்கள் வந்து சடனாக நீங்கள் வந்து 500 GBக்கு டேட்டாஸ் அனுப்புனா அதுவே கூட மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம எதுவுமே ஆப்டிமைசேஷன் டெக்னிக் இது எல்லாத்தையுமே அந்த ஆர்கிடெக்சரே நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சரோட ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி பார்த்தலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்திருக்கேன். அந்த வெப் அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் அண்ட் சைடு HTML, CSS, JavaScript இது எல்லாமே வந்து S3ல வந்து S3ல வந்து வச்சுட்டு அங்கேருந்து அது பர்ஃபார்ம் பண்ணோம். அத்தன்டிகேஷன் எல்லாமே இதுவே வந்து கான்டெக்ஸ்ட் போல் அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இது எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். அமேசான் காக்னிட்டோ யூசர் பூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவே வந்து அத்தன்டிகேஷன் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் சைட்லேருந்து ஒரு API ஹிட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு அமேசான் API கேட்வே மூலயமா AWS Lambda, இந்த AWS Lambda மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் லாஜிக்கை மட்டும்தான் எழுதுவோம். ஸோ அந்த கோட் எல்லாமே நம்ம இந்த AWS Lambda அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம எழுதுவோம். அதுவே வந்து நம்ம இப்போ வந்து DynamoDB செலக்ட் பண்ணியிருந்தோன்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அதுவே வந்து ஃபெச் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இப்படி தான் வந்து சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் வந்து ஒர்க் ஆகுது. இதோட அதாவது இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சரில் நீங்கள் எவ்வளோ மெமரி கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ அப்போ சடன் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆஃப் டேட்டாஸ்லாம் இருக்கும்ல, ஒரு சில அப்ளிகேஷனுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் IoT டிவைசஸ்க்குலாம் அப்படி தான் இருக்கும். ஒரு சில டைம் இப்போது காலிங் பெல்னே வச்சுக்கோங்க, சாட்டர்டே சண்டே நம்ம வீட்டுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க. இல்லை வந்து ஒரு சில நாள்லாம் வந்து நம்மளுக்கு வீக் டேஸில் யாருமே வர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டேட்டாஸ்லாம் ஸ்டோர் அந்த இடத்துல வந்து டேட்டாஸ் கம்மியாக இருக்கும். சாட்டர்டே சண்டே ஆனால் அதிகமாக இருக்கும். டிராஃபிக்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாளில் அதிகமாக இருக்கும், ஒரு சில நாளில் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல சடன் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்
டிக்ரீஸ் ஆஃப் டேட்டாஸ்லாம் இருக்கும்போது நம்ம வந்து இந்த serverless ஆர்கிடெக்சருக்கு போகலாம். தென் காஸ்ட் எஃபிஷியன்சி நான் சொன்ன மாதிரி 10 ஜிபிக்கு 500 ஜிபிக்கு வாங்கிட்டு 10 ஜிபி மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மீதி 500 ஜிபிக்கு பே பண்ண காஸ்ட் வேஸ்ட்டு தான். ஸோ அதே மாதிரி 10 ஜிபிக்கு வாங்கிட்டு 500 ஜிபி டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா ஸோ அதோட அதுவுமே நம்ம வந்து திரும்பவும் ரீடிசைன் பண்ணோம். ஆர்கிடெக்சரை வந்து திரும்பவும் வந்து நம்ம மாற்ற டிபி ஆர்கிடெக்சரே திரும்பவும் நம்ம மாத்திரம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய வரலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம serverless ஆர்கிடெக்சர் வந்து ஃபிகர் அவுட் அதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தென் ஃபாஸ்ட் டைம் டு டெலிவர், பிகாஸ் நம்ம வந்து நம்ம பிஸ்னஸ் லாஜிக்கில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த சர்வர் வந்து எப்படி லான்ச் ஆகுது, அப்படி அதில் எப்படி டேட்டாஸை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம கான்சன்ட்ரேட்டே பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபாஸ்ட் டு மார்க்கெட் நம்ம சீக்கிரம் டெலிவரி பண்ணிடலாம். இதோட கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக சேலஞ்சிங்காக இருக்கும். பிகாஸ் அங்கே பின்னாடி வந்து என்ன நடக்குது அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாதப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். தென் இதோட செக்யூரிட்டி, பிகாஸ் நம்ம என்டையர்லி நம்மளோட டேட்டாஸ் ஃபுல்லாமே ஒரு தேர்ட் பார்ட்டி நம்பி நம்ம கொடுக்குறோம். ஸோ அது செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ தட்ஸ் இட். கான்ஸ் வந்து அவ்வளோதான். ஸோ நாம் இன்றைக்கி வந்து serverless ஆர்கிடெக்சர் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்த டாப்பிக்கில் டவுட் ஏதாவது இருந்தாலோ இல்லை இந்த டாப்பிக்கை பற்றி இன்னும் ப்ரீஃபாக பேசணும்னு நினச்சாலோ கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தமிழில் கற்போம், அறிவை பகிர்வோம். நன்றி.